Excellent morning to one and all gathered here. First, my special gratitude to all the three legends and mentors, and as ma'am said, father, brother, everything who are sitting in front of us. Thank you so much, sir, for your valuable guidance throughout our life. And finally, we are here, what we are all dreamt of for a long time. As I trust, success is not just about high score and trophies. So it is success that is satisfaction, happiness, pride, everything after a deep pain and effort. So நம்ம எல்லாருமே ஒரு டீப் பெயினை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சக்ஸஸை இன்னைக்கு நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட த்ரீ மென்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அது நம்ம என்னைக்குமே சொல்லி தான் ஆகணும். அண்ட் உங்களுக்கு எல்லாம் முன்னாடி இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அது வந்து எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஐ எம் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். ஸோ நான் ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு சைல்டு கிடையாது. என் ஃபேமிலியில் எஜுகேட்டடே கிடையாது அதிகமாக. எஜுகேட்டட் அப்படின்னா வந்து இவ்வளோ டிகிரிஸ், இவ்வளோ டிகிரிஸ்க்கு அப்புறம் ஈவன் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா அது நான் மட்டும்தான். என்னோட அப்பா வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் நான் வந்து வளர்ந்தேன். இன்னைக்கும் அப்பா வந்து ஒரு செங்கல் சூளைக்கு தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து தான் நான் வந்திருக்கேன். என்னோட மதர் இன் லா, ஃபாதர் இன் லா வந்து ரிச் ஃபேமிலி கிடையாது. சாதாரண விவசாயம், ஆடு மாடுகளோட கால்நடைகளோட அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு மெயினாக வந்து நான் ஃபேஸ் பண்ண நிறைய பெயின் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த UGTRB ஸ்டேட் செகண்ட் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடல. நான் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இன்க்ளூடிங் UGTRB நான் 5 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கேன், 10th சேர்த்து. ஸோ இந்த ஃப்ரம் 2017 மை ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். 2017ல இருந்து ஒவ்வொரு டைமும் 1 மார்க், 2 மார்க், இல்லைன்னா கம்யூனல் ரேங்க், இந்த மாதிரி 0.5, லாஸ்டா PGTRBல வந்து நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து போய் அந்த கார்னர்ல விட்டுட்டு வந்துருவேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆனா வந்து அந்த கார்னர்ல ஒவ்வொரு டைமுமே மிஸ் ஆயிடும். அப்பெல்லாம் நான் வந்து ஆனா என்னோட மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னா ஐயோ ஃபெயிலியர் ஆயிட்டேன், அடுத்த டைம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். அதை அப்படியே விட்டுருவேன். எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம், எதுவுமே கண்டுக்க மாட்டேன், அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அப்படிதான் வந்து அடுத்த எக்ஸாம், ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் வரும்போது இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து எனக்கு வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த UGTRBயும் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த UGTRB பண்ணும்போது நம்ம இவ்வளோ நாள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஏன் இத்தனை டைம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கல. என்னதான் நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கும்போது ஃபைனலி எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிது. அவங்களுக்கு நான் இன்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க வந்து இப்போ PG டீச்சரா இருக்காங்க. ஈவன் தோ அவங்க இங்க படிக்கல அப்படின்னாலும் அவங்க எனக்கு இங்க சேர்றதுக்கு கைட் பண்ணாங்க. உன்னோட எஃபர்ட்டுக்கு நீ அக்ஷரா போனீன்னா கண்டிப்பா வந்து நீ சக்சஸ் பண்ணிடுவ, எனக்கு அந்த ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ட் இருக்கு பிரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து அக்ஷராவில் வந்து சாருக்கு ஃபோன் பண்ணேன். சக்திவேல் சார் தான் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி என்னங்க சார் பண்ணலாம், ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க்கிங் உமன், நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னால் எவ்வளோ நேரம் கன்சிஸ்டண்டாக படிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ வந்து சார்கிட்ட பேசும்போது சார் வந்து நீங்கள் மிடில், நான் ஜாயின் பண்ணது வந்து ஜூனில் தான் நான் ஜாயின் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் பாஸ் ஆயிடுச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. நான் ஜூன்ல ஸ்டார்ட் பண்றேன். நான் ஜூன் எண்டில் தான் என்னோட வேலையை ரிசைன் பண்றேன். ரிசைன் பண்ணிட்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மந்த் தான் வந்து நான் ஃபுல்லா என்னோட எஃபோர்ட் போட்டேன். அதுக்கு முன்னாடி ஐம் வெரி ஹானஸ்ட், நான் அதுக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல. ஸோ அப்போ நான் சார் கிட்ட கேட்டப்போ நான் என்ன சார்
பண்றது, எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ எனக்கு சக்திவேல் சார் சொன்ன ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்துட்டு, மேம் ஒன்னு ஜாப் ரிசைன் பண்ணிடுங்க. நீங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிங்க, கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். நீங்க ஜாபையும் பார்த்துட்டு இதுவும் பண்றது அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஜாப் கான்ஃபிடென்ட்டா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நம்ம கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஒருவேளை இவ்வளவு நாள் நம்ம அந்த தப்பு தான் பண்ணிட்டு இருந்தோமோ, நம்மளால ரெண்டையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அன்னைக்கே வந்து போயிட்டு என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் வச்சேன். ஏன்னா 1 month நோட்டீஸ் பீரியட்ல என்ன ஜூன் எண்ட்ல தான் என்ன ரிலீவ் பண்ணாங்க காலேஜ்ல இருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டேல இருந்து சக்திவேல் சார் என்ன சொல்றாரோ, இன்க்ளூடிங் வந்து படிக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்ட கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அதை கூட நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கு தெரியும். ஏன்னா கான்வர்சேஷன் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஆர்கியூமெண்ட் ஆயிடும், உங்களோட பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டை வந்து நீங்க இழந்துருவீங்க, அப்போ வந்து உங்களால பீஸ்ஃபுல்லா படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால ஏதாவது ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்தாலே நான் சும்மா காமெடியா சொல்லுவேன், சக்திவேல் சார் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு போங்க அப்படின்றது. அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஃபுல்லா ஒபீடியன்ட் பண்ணு. ஸோ இன்னைக்கு இந்த சக்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த 3 பேரோட ஹார்ட் ஒர்க். என்னோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட முடியாது, இவங்க 3 பேரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் என்னோட ஒபீடியன்ஸ் அப்படி வேணா சொல்லிக்கலாம். அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கு ஒபீடியண்டா நான் இருந்ததுனால இந்த சக்சஸ் எனக்கு பாசிபிளா இருந்தது. அதே மாதிரி அமலன் சார் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட லெக்சர் வந்துட்டு யாராலுமே அப்படி கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து லெக்சர் பர்ஃபெக்டா இருக்கும். கிரிட்டிசிசமும் ஹெல்லுன்னு ஒரு பேப்பர் நம்மளா படிச்சோம், அந்த புக்கை பார்த்தாலே பயமா இருக்கும். அதுவும் அந்த 6 month எப்படா அது பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுலயும் நமக்கு டைம் ஓடிடும். அந்த டைம்லயும் வந்துட்டு எப்படி அதை படிக்கிறது அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அமலன் சாரோட கைடன்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, மெடிடேட் பண்ணுங்க, மேம் சொன்ன மாதிரி மெடிடேட் பண்ணுங்க, உங்களால படிக்க முடியும். ஒரு 2 நிமிஷம் தான் பேசுவாங்க ஒவ்வொரு வீடியோலையும். ஆனா முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணிட்டு தான் வந்து கிளாஸே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஈவன் அந்த ஜூன் அந்த டைம்ல எல்லாம் வந்து எக்ஸாம் வராது, 149 ஜிஓ 149 வந்து பாஸ் பண்ண அந்த ஒரு சிவியர் டைம்ல நம்மளாம் இருந்தோம். அப்போ வந்து அப்பயும் தி பெஸ்ட் மோட்டிவேட்டர் இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் சக்திவேல் சார். அடிக்கடி நமக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்துட்டே இருக்கும். திடீர்னு மார்னிங் ஒரு வாய்ஸ் நோட் வரும், வந்துட்டு நீங்க மனசு தளர விடாதீங்க, படிங்க, கண்டிப்பா எக்ஸாம் வச்சுதான் போஸ்டிங் போடுவாங்க, இந்த எக்ஸாம் கண்டிப்பா வரும், கன்சிஸ்டண்டா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் டைவர்ட்டே ஆகாது. நமக்கு அடுத்த வருமா வராத அந்த டவுட்டே இல்லாம திருப்பி நம்மளை கொண்டுட்டு வந்து உள்ள வச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல தான் நான் லேட்டாகி வந்து ஜாயின் பண்ண அந்த இதை வந்து நான் அப்பதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எல்லாரும் நிறைய பேர் படிக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டாங்க, நமக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்பதான். ஸோ சக்திவேல் சாரோட மோட்டிவேஷன் எனக்கு எப்பவுமே இந்த சக்சஸ் ஸ்டோரிக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போவும் அவர் வந்து இன்னைக்கு நம்ம ஜாபுக்கு போயிட்டோம், இதோட நம்மளை விட்டுறல, அடுத்து நம்மளோட ஃபியூச்சர் கைடன்ஸ், நம்ம எப்படி வந்து ஸ்கூல்ல எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், நம்மளோட லைஃப்ல நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி திருப்பி அடுத்து செட்டு நெட்டு படிக்கிறதா இருக்கட்டும், இப்படி வந்து நம்மளை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காரு. கண்டிப்பா அவர் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணாலே, அவரோட டிசிப்ளின் நமக்கு இருந்தாலே நம்ம இன்னும் நிறைய சக்சஸ் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஹோப். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமலன் சாரோட டீச்சிங், அது கிரிட்டிசிசமும் ஹெல்ப் பேப்பரும் படிக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அமலன் சார். அதே மாதிரி சார் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். கிரிட்டிசிசம்ல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி சார் மெட்டீரியல் இருக்கு, நாங்க ஏதோ எடுத்து பேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் சார்கிட்ட வந்தோடனே எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் கொஸ்டின் பேப்பர் நீங்க தான் செட் பண்ணி கொடுத்தீங்களாங்க சார், அந்த மாதிரி இருந்துச்சு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அமலன் சார் சொன்னாரு, வந்துருந்துச்சு, ஓகே பிரியா அப்படின்னு. திருப்பி ரிசல்ட் வர அன்னைக்கு அமலன் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி மார்க் வந்துருக்குங்க சார். நான் வந்து கவலையோட சொல்றேன், சார் மார்க் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. அமலன் சார், பிரியா மார்க் போதும்ல, போதுமா பிரியா, என்ன இன்னும் கவலையோட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்படி சொல்றாரு. சரி ஓகே, யூத்தா சொல்றேன், அமலன் சாருக்கு சொல்றாரு, சரி சக்சஸ் ஆயிரும் போல அப்படின்னு. அதே மாதிரி விவேக் சார், அவரோட கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும் அண்ட் அவரோட லெக்சரா இருக்கட்டும், எவ்வளோ ஹார்டான ப்ரோஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நிறைய நான்
ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டேன். 9:30னா ஷார்ப்பாக தூங்க போயிடுவேன். அந்த மார்னிங் 5:30க்கு முன்னாடி நான் எந்திரிச்சதில்லை, வெரி ஹானஸ்ட். ஆனா அந்த டைம்ல எந்திரிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் அந்த லேசினஸ் இருக்கும், படிக்க முடியாது. எல்லாரும் வந்து அந்த டைம்ல எது ஈஸியான டாபிக்கோ அதை எடுத்து படிப்போம். நான் மட்டும் விவேக் சாரோட லெக்சர் மட்டும் எடுத்து கேட்பேன். ஏன்னா அப்போ வந்து இருக்கிற தூக்கம்லாம் சிரிச்சு சிரிச்சு நமக்கு போயிடும். அந்த நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ராதாகிருஷ்ணனோட ஒரு ப்ரோஸ் வேர்ல்டு கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு, அதை பார்த்தாலே எனக்கு காய்ச்சல் வந்துடும். அந்த ப்ரோஸ் அவ்வளோ டஃப்பான ஒரு ப்ரோஸ். அதவே அந்த மனுஷன் வந்து அது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியா கொண்டுட்டு போயிட்டாரு. திருப்பி என்னாலாம் படிக்க முடியல அந்த ப்ரோஸ் எல்லாம். திருப்பி அவரோட வீடியோ மட்டும் ஆடியோ மட்டும் தான் கேட்டு அந்த ப்ரோஸையே நான் படிச்சேன். அந்த ப்ரோஸை திருப்பி போய் என்னால உட்கார்ந்தெல்லாம் படிக்கவே முடியல. அந்த ப்ரோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பி ரிப்பீட்டடா ஆடியோ மட்டும் தான் கேட்டேன். அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா அது ஆடியோ கேட்கும்போது புரியுற மாதிரி இருக்கு, திருப்பி உள்ள போனா நமக்கு பயமா இருக்கு, அப்படி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவரோட லெக்சர் ரொம்ப ஈஸியா நம்மளை வந்து கொண்டுட்டு போச்சு. அண்ட் நமக்கு படிக்கிறோட அந்த ஹார்டே தெரியல. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக்னஸ், டீச்சர்ஸோட யூனிக்னஸ் வந்து நான் இங்கே தான் பார்த்தேன். ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட், 3 பேர் 3 லெஜெண்ட்ஸ் அப்படி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு சாதாரண ஃபேமிலியில இருந்துட்டு ஸ்டேட் ரேங்க் அவங்கள வாங்க வைக்க முடியும் அப்படின்னு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னா அது அக்ஷரா கோச்சிங் சென்டர் தான். அதுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன்பட்டிருக்கேன். ஸோ நம்ம இன்னும் ஃபர்தரா வந்துட்டு நம்ம நிறைய கைடன்ஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம லைஃப் த்ரூ, நான் வந்து இப்போ சார் எப்படி நம்ம கைட் பண்றாரோ அது மாதிரி லைஃப்ல நமக்கு அவங்களோட கான்டாக்ட் இருக்கணும். அண்ட் லைஃப் ஃபுல்லா வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பண்ற ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அவங்களோட அட்வைஸ் நமக்கு இருக்கணும். நம்மளோட சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட நம்ம எப்பவுமே ஷேர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறத வேண்டுகோளை வச்சுட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் பண்ணி தேங்க்யூ. கருத்துக்களை